சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து ஓ தூக்கி எறியப்பட்ட, தூக்கி வேண்டும் என்று சொல்லி ஓடரபா சந்தரபா லகடரா கைகளை உயர்த்தி அழகான அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா க்ளோரி அழகான ஜீசஸ். ஆண்டவர் மோசேக்கு அநேக காரியங்களை பிரமாணங்களாக கொடுப்பார். அதில் ஒன்றுதான் வாசிக்கலாம். உபாகமம் 22:4. உபாகமம் 22:4. உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால், நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, ஆனா நீ பார்த்துட்டேன்னா அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிரமாணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அவருடைய ஹார்ட் தான். அவர் வந்து அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் பிரமாணமாக கொடுக்கிறார். கிங்டம்ஸ் லா தான் the word of God, இந்த வேதாகமம், பரலோக லா புக் தான் இது. இதப்போ அவருடைய ஹார்ட். இதுவரை இந்த வாலிபனை எத்தனையோ முறை இந்த ஆவி அலைக்கழித்திருக்கிறது. அப்பொழுது அவன் அவர் பார்வையில் இல்லை. இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவர் பார்வையில். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழியில விழுந்து கிடக்கிறதை நீ கண்டாயானால், நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இப்ப நீ பார்த்துட்ட, நீ கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த வாலிபனை எத்தனையோ முறை அலைக்கழித்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம மாடோ நாம கழுதையோ கிடையாது, நாம் அவருடையவர்கள். ஒரு மாடோ கழுதையோ விழுந்து கிடக்கிறத பார்த்தா கூட நீ பார்க்காம போயிடக்கூடாது, அதை தூக்கி விடணுங்கிறதுல அவர் இவ்வளவு உறுதியா இருப்பார் என்றால், இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை தெரியாது, நீ எங்க விழுந்து கிடந்த தெரியாது. ஆனா இப்ப நீ அவர் சமூகத்துல வந்துட்ட, அவருக்கு முன்னாடி வந்துட்ட. இனி அவர் கண்டும் காணாதவர் போல இருக்க மாட்டார். அந்த ஆவி அந்த வாலிபன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அலைக்கழித்தது, எத்தனையோ முறை. ஆனா அப்பொழுதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு இவர் வரல. ஏன்? அவர் பார்வையிலே இல்லை, அவர் எல்லைக்குள்ளேயே இல்லை. இப்பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் செய்தி அது இன்னொரு ஆங்கிள் போறதுனால நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். அவன் அவரிடத்தில் கொண்டு வருகிறான், அவரிடத்துல. ஆமா, நீ விழுந்தாலும் எங்க விழுந்துரு தெரியுமா? அவர்கிட்ட விழுந்துரு. நீ கஷ்டப்பட்டாலும் அவருக்கு முன்னாடி கஷ்டப்படு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமா, ஆண்டவரே உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கம். நீ அவருடைய பிரசன்ஸ்ல நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தேவன்.